ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். கன்னிராசினியரில் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நண்பன் யார், எதிரி யார்? கன்னிராசியில் பிறந்துட்டீங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ராசிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ராசி தான் உங்கள் மனம், செயல், உடல். நீங்கள் நினைக்கிறது அதை செயல்படுத்துறதுக்கு ராசி தான் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்குது. மற்றவங்ககிட்ட உங்கள் விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ராசி தான் முக்கியம். ஸோ ராசி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த ராசிக்கு மற்ற ராசி நேயர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, மற்ற ராசி நேயர்கள்கிட்டருந்து நீங்கள் எப்படி உதவி பெறலாம், அவங்ககிட்டருந்து என்ன உதவி வரும், என்ன உபத்திரம், அவங்க உங்களுக்கு நண்பனா எதிரியா, எந்தெந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் எதிர்ப்பாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எதிரின்னா நம்மளை கம்பத்துக்கு அடிக்க போகிறது கிடையாது. நண்பனா நம்ம வீட்டில் உதவி பண்ண போகிறது கிடையாது. எப்படின்னா அந்த ராசி நேயர்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதகமாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்க உங்கள் பக்கத்திலே இருப்பாங்க. உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே கன்னிராசிக்கு ஒவ்வொரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயத்தில் எதிர்ப்புவாங்க. ஸோ அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை சேர்த்து மொத்தம் 12 ராசி இருக்குது. அதனால் மற்ற ராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு செய்கிற உபயம் என்ன, உபத்திரம் என்ன, நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, எந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறேன். இதில் சில தகவலில் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்லுவேன். சார், நான் கன்னிராசி, எனக்கு இப்போ கும்பராசியில் ஒரு நண்பன் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சில விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறான். நண்பன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவான். ஒன்று அவனோட பண விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவான், இல்லைனா பழக்க வழக்கத்தில் பிரச்சனை பண்ணுவான், இல்லைனா தனிப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவான், இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணுவான். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஸோ நீங்கள் மொட்டையாக ராசின்னு சொல்லக்கூடாது, டீட்டெயிலாக சொல்லணும். என்ன பிரச்சனைங்கிறது தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு தான் சொல்லுவேன். பலன்கள் சொல்ல மாட்டேன், சரியா? பலன்கள்லாம் கிடையாது, பரிகார வழிபாடு. பிரச்சனைக்கு தீர்வு பரிகார வழிபாடு தான். இந்த வீடியோ முழுக்க முழுக்க இறையாண்மை சார்ந்து போடப்படுகிறது. இறையாண்மை, ஆன்மீகம், ஜோதிட தகவல்கள் தான். நமக்கு எல்லாத்துக்குமே துணை தெய்வம், இறைவன் துணை தான் எல்லாத்துக்கும் உற்ற துணையாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி செய்கிற பரிகாரங்கள், சில காரியங்கள் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஸோ வேத ஜோதிடத்தில் நீங்கள் ராசி பலன் கேட்டால் உங்களுக்கு ரெமெடி பரிகாரம் அண்டு வழிபாடு. வழிபாடுன்னா 2, வீட்டில் கும்பிட்றது, கோயிலில் கும்பிட்றது. பரிகாரம்னா என்ன, மற்றவங்களுக்கு செய்கிறது, சரியா? நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யுது, ஒரு டீமாக செய்கிறது. ஓகே நேயர்களே, இப்போ கன்னிராசிக்கு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ கன்னிராசிக்கு ஒவ்வொரு ராசிலையுமே எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி எதிர்ப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். உங்கள் நண்பன் யார், எதிரி யார், முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு மற்ற ராசியில் நண்பன் அண்டு எதிரி யார், வெற்றிக்கு உதவி செய்வர் யார், இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே நேயர்களே, இப்போ கன்னிராசிக்கு முதல் துலாம் ராசி, உங்களுக்கு அடுத்த வீடு, 2ஆம் வீடு. துலாம் ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்க துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க, பொருளாதார விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, சரியா? பொருளாதாரம்னா என்ன, உங்களுடைய காசு பணம் கையில் கொடுக்குறது, காசு வாங்குறது, குடும்ப விஷயம், குடும்ப நலம், இதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ஆரம்பகால வெற்றி. நீங்கள் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னா அது இனிஷியேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஆரம்பகால வெற்றி பண்ணுவாங்க. சிலவர் பார்த்தீங்கன்னா சில வேலைக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ணுவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க, எப்போ நீ நல்லபடியாக பார்த்துட்டு போப்பான்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி அவங்க இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க. நீங்கள் அதிர்ஷ்டமாக ஒரு சில காரியம் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட இருந்தாங்கன்னா அது அதிர்ஷ்டப்பட முடியும். இப்போ உங்கள் மனைவி துலாம் ராசியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், மனைவி கணவன் சேர்ந்தீங்கன்னா அந்த காரியம் அதிர்ஷ்டவசமாக முடியும். அடுத்து உத்தியோகத்தில் நல்லா இருப்பாங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியாக உத்தியோகம் இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்ற தோழனாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேல் அதிகாரம் இருந்தாலும் சரி, கீழே அதிகாரம் இருந்தாலும் சரி. அதேமாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைகள், எதிர்பாரா பிரச்சனைகள், கடன் தொந்தரவு, உடல்நல பிரச்சனை, எதிர்பாரா சில சிக்கல், எதாவது அன்எக்ஸ்பெக்டட் காரியம் எதாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழிலுக்கு நல்லா வருவாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு லாபத்துக்கும் நல்லா பயன்படுத்துவாங்க. நீங்கள் தொழிலில் அவங்கள பார்ட்னராக போட்டுட்டிங்கன்னா நல்லா கூட இருந்து நல்ல லாபத்தை பன்மடங்கு பெருக்குவாங்க. அதேமாதிரி உங்கள் தூரதேச அமைப்புக்கு நல்லா வருவாங்க. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள், நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு சில காரியம் பண்ணுறீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கணவன் அல்லது மனைவியாக இருக்கிறாங்க, லைஃப் பார்ட்னராக இருக்காங்கன்னா நல்ல அயன சேன போக நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, சந்தோஷம், படுக்கரை சுகம், தாம்பத்திய சுகத்துக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. சரி சார், இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நண்பனாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஹையர் எஜுகேஷன், நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அதுக்கு வரமாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் குடும்ப விஷயங்கள் எதனாச்சும் உங்கள் குடும்ப கௌரவமான விஷயங்கள், உங்கள் குடும்ப விஷயத்தை தலையிட மாட்டாங்க. அதுபோக உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஆரோக்கியம், ஹெல்த்து, வண்டி வாகன விசேஷம், அது மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, தோட்டம் துறவு வச்சுருக்கிறீங்க, இது மாதிரி விஷயத்துக்குலாம் வரமாட்டாங்க.
கணவன் மணி உறவுக்கும் வர மாட்டாங்க. உங்கள் கணவன் மணி உறவுக்குள்ளேயும் உள்ளே வந்து மூக்க நீட்ட மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்த பந்தம், இணக்கம் இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்க விஷயத்தில் தான் இருப்பாங்க. அப்படி எதுவும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட பெருமை, உங்களுக்கு அருமை பெருமை புகழ் அந்தஸ்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சில காரியம் பண்ணுறீங்க, தான தர்மம் பண்ணுறீங்க, கோயில் விசேஷங்கள், பூஜை புனஸ்காரம் ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க. மற்ற விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, தேவைக்கு மட்டும் இருப்பாங்க. மற்ற விஷயத்தில் பிரச்சனைலாம் அவங்ககிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து விருச்சிக ராசி, துலாம் ராசியை சொல்லியாச்சு. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ்னா என்ன? பாசிட்டிவ்னு அர்த்தம், நண்பன் அர்த்தம். டிமெரிட்ஸ்னால் எதிரி, ஆகாதவன் அர்த்தம். சரியா? பலன்கள், சாதகங்கள், பாதகங்கள் அப்படி தான் பிரித்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ விருச்சிக ராசி எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசி எந்தெந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணுவாங்க? அப்போஸ்னால் எதிர்ப்புன்னு அர்த்தம், சப்போர்ட்னா நட்புன்னு அர்த்தம். ரைட்டு. விருச்சிக ராசி வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் நல்லா வச்சுக்கிறாங்க. உங்கள் லாபத்துக்கு நல்லா இருப்பாங்க. உங்கள் லாபமான விஷயத்துக்கு, உங்களுடைய மேன்மைக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து உயர்கல்வி விஷயத்துலேயும் நல்லா வருவாங்க. நீங்கள் உயர்கல்வி படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, எம்ஃபில் பெரிய லெவலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நல்லா பண்ணுவாங்க. உங்கள் சுகத்துக்கங்களை பங்கெடுத்துக்குருவாங்க. உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள், வீடு மனை பட்டா இது மாதிரி விஷயத்துக்குலாம் வருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணாலும் அதில் நல்லா பார்ட்னராக இருப்பாங்க, நல்லா உதவி பண்ணுவாங்க. ஆரம்ப கால வேலைக்கு வருவாங்க, இனிஷியேட் பண்ணுற வேலைக்கு வருவாங்க. உங்கள் தைரிய வீரிய காரியத்துக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் சிறந்த நண்பனாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறதுல நல்லா நட்பாக இருப்பாங்க. அது மாதிரி கணவன் மணி உறவு நல்ல இன்டிகிரேஷன் இருக்கும். சரியா? நல்லா இருக்கும். கணவன் மணி உறவு, தாம்பத்தியம், சொந்த பந்தம், இணக்கம், கூட்டு தொழில், பங்குச்சந்தை இதிலெல்லாம் அவங்க நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல நட்பு நிலை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. அப்பா வழி உறவு முறையில் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. இப்போ உங்கள் அப்பா வழி உறவு முறையில் இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரத்தர் இருக்கார வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பார். உங்கள் பங்காளி ஒருத்தர் விருச்சிக ராசினா அந்த உறவை நல்லா பேணி காப்பார். இவ்வளோ தாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் வந்து உங்களை சுற்றி ஒரு உறவில் இருப்பாங்க. சரியா? மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், தாய் தப்பனாக இருக்கலாம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க ராசி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் இதை தான் எதிர்பார்க்க முடியும். சரியா? இந்த காரியத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க, சில விஷயத்தில் எதிர்ப்பாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்து வந்து உங்கள் மூத்த சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. பொதுவாக உங்கள் சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. இளைய சகோதரம், மூத்த சகோதரம் இந்த விஷயத்துலலாம் நல்லா கை கொடுப்பாங்க. உங்கள் லாபத்துக்கு நல்லா ஏற்ற ஆளாக இருப்பாங்க. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் மனைவி வந்து விருச்சிக ராசினா நல்லா அந்த படுக்கரை சுகம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. தூரதேசத்துக்கு வருவாங்க. வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போனாலுமே அவங்க வந்து நல்ல ஒரு நட்பாக அதை பாராட்டுவாங்க. நல்லாயிருக்கும். சரி சார், அப்போ எந்தெந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் எதிரியாக இருப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னா, எதிரின்னா கம்பை தூக்கிட்டு அடிக்க வர மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தில் அவங்க கண்டு காணாமல் இருப்பாங்க. சரியா? அவங்க விஷயத்தில் அவங்க வந்து அதில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுபோக நீங்கள் எதுவும் அதிர்ஷ்டத்தை நம்பி சில காரியம் பண்ணிங்கன்னா அதில் அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு எதுவும் திடீர்னு வர பிரச்சனைகளுக்கு தலையிட மாட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு சில வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எதனாச்சும் வருதுன்னா அதை தலையிட மாட்டாங்க. அதுபோக உங்கள் தொழிலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. செய்கிற காரியம், பூஜை புனஸ்காரம், தொழில் வியாபாரத்திலே அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா தொழில் வியாபாரத்தில் கண்டுக்க மாட்டான், ஆனால் லாபத்துக்கு எப்படி வருவானா? லாபங்கிறது வேறு. சரியா? தொழில் பண்ணி தான் லாபம் வருங்கிறது வேறு. உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் லாபத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடும்ப விஷயத்துக்கு வர மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் அந்தளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்க செலவு தான் எடுத்து விடுவாங்க வழியே, உங்களுக்கு வருமானத்துக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க விருச்சிக ராசினியர்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், நிறைய சொல்லலாம், நிறைய தகவல் இருக்குது. ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு நிறைய உறவு முறைகள், நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பட்டியல் போட முடியாது. சில விஷயத்தை சொல்கிறேன். எது விடுபட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க. எல்லோரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. சார் எனக்கு இந்த பிரச்சனை இந்த ராசிக்காரங்கிட்ட தொடர்ந்து இருக்குது, அது கேட்கணும். தொடர்ந்து இருந்தால் தான் கேட்கணும். சில்லற பிரச்சனைலாம் கேட்கக்கூடாது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி வந்து கன்னிராசி மேலே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஆசபாசமாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வெல்வசராக இருப்பாங்க. குடும்பத்துக்கு நல்லபடியாக வருவாங்க. குடும்ப உறவுக்கு நல்லா இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படித்தாலும் நல்ல நண்பராக இருப்பாங்க. படிப்பு விஷயத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல சிறந்த ஒரு ஆசானாகவும் இருப்பாங்க, மாணவனாக இருப்பாங்க. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட கல்வி, அறக்கட்டளை, இந்த டுட்டோரியல், காலேஜ் இதிலெல்லாம் நல்லா வருவாங்க. சரி, அது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா நண்பனாக இருப்பாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா ஏற்றமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகள் வளர்க்குறதுல நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பூர்வ புண்ணியம் அந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. கோயில் குளத்துக்கு போகிறத சொன்னாலும் கூட நல்லா வருவாங்க. நல்லா சாமி கும்பிடுவாங்க. நல்லா இணக்கமாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுலையும் நல்லா இருப்பாங்க. சரியா? இன்டகிரேஷன் உறவுலையும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலே நல்லா பங்கெடுத்துக்குருவாங்க. சரியா? கணவன் மனைவி உறவு, இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், பார்ட்னர்ஷிப் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. கர்மத்துக்கு நல்லா வருவாங்க. தொழில் காரியத்துக்கு நல்லா இருப்பாங்க. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நீங்கள் எது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நன்கொடை கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறீங்கனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க, தனுசு ராசிக்காரங்க பண்ணுவாங்க. அப்போ எந்த விஷயத்தில் சார் அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
அவங்க வந்து உங்களுடைய ஆரம்பகட்ட வேலைகள், உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு வர மாட்டாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் சரி, பின்னாடி பிறந்தவங்க தான் சரி. இப்போ தனுசு ராசியில் உங்கள் மனைவி இருக்கா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கன்னி ராசி நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி உங்கள் விஷயத்தில் அந்தளவு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் தொழிலில் உத்தியோகத்துக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்க, அரசியலையோ அரசாங்க விஷயமோ இல்லைன்னா தனியாரில் வேலை பார்த்தாலுமே அதுக்கு அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க வேலை பார்க்குற இடத்துல தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா. அதேமாதிரி உங்கள் அப்பா வழி ஒரு மொழியில் நல்லா இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்துக்கு நல்லா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு பிரித்தா லாபம் கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கணும், பேர் எடுக்கணும், அதுக்கெல்லாம் அவங்க வந்து உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் அப்போஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மகரம் வந்து பொதுவாக கன்னி ராசிக்கு நல்ல ராசி தான், மேட்சான ராசி தான். மகரம் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் வெல்விசராக இருப்பாங்க. சரியா? நேரில் உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, ஆசபாசமாக இருப்பாங்க, குடும்ப சுகத்துக்கு வருவாங்க, கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் கொடுப்பாங்க. உங்களுடைய எனர்ஜி, நீங்கள் செய்கிற காரியம், உங்கள் எஃபெக்ட் எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, நல்ல சப்போர்ட்டு தான். சரியா? நீங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்பகட்ட வேலைகள் எதாக இருந்தாலும் அதுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. நான் இது எதுக்கு சரிமா ஆரம்பகட்ட வேலை சொல்கிறேன், நீங்கள் ஒரு இது ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீல்டில் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. சரியா? நம்ம ஒரு வண்டி எழுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அவங்க அக்கம் பக்கத்தில் 4 பேர் வந்தால் தான் வண்டி எழுக்க முடியும். வண்டியை நின்று போச்சு, தள்ளி விடுறதுக்கு 4 பேர் வந்தால் தான் வண்டியை தள்ளி விட முடியும். அப்படி தள்ளி விடுறதுல மகர ராசிக்காரங்க வருவாங்க. உங்களுக்கு அதுதான் ஆரம்பகட்ட வெற்றிங்குது. ஆரம்பகட்ட வேலைகள் இனிஷியேட் பண்ணுற காரியங்களுக்கெல்லாம் அவங்க வந்து உறுதுணையாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வராங்களா சொல்ல முடியாது, ஆனால் ஆரம்பகட்டத்தில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கல்யாண வீட்டில் பாருங்க, தாலி கட்டும்போது நிறைய பேர் இருப்பாங்க. தாலி கட்டி முடிச்சோன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சாயந்தரம் மண்டபம் காலி பண்ணுற வரைக்கும் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு வந்து ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தோம்னா மண்டபத்தில் 10 பேர் தான் இருப்பாங்க. மதியம் சாப்பிட்டு தலவாக்கு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் வர்றவங்க. சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி மகர ராசினியர்கள் ஓரளவு உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுமாதிரி வந்து மகரம் உத்தியோகத்துலேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு திடீர்னு பிரச்சனைகள் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கடன் வம்பு வழக்கு பிரச்சனை, எதிர்பாராத சில பிரச்சனைகள் சிக்கல் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய காரியங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பேர் போல் அந்தஸ்துக்கு களங்கம் விளைவிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து கெட்ட பேரை உண்டாக்க மாட்டாங்க. நல்ல லாபகரமாக இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? உங்கள் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த உறவை நல்லா போற்றி ரசிப்பார்கள். அப்போ எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் தாய் விஷயத்தில் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா வழி உறவில் சிறப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா வழி உறவில் ஒரு உறவு இருக்குது, தாய்மாமா பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இதாக இருக்க மாட்டாங்க, நட்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து கணவன் மனை உறவில் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் இன்டகிரேஷன், தனிப்பட்ட கணவன் மனை உறவு, சரியா, உங்கள் கோஆப்ரேஷன் இதில் அவங்க சிறப்பாக மகர ராசினியர்கள் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. செய்கிற காரியத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க. நீ செய்கிற காரியம் இந்த காரியம் பண்ணாலும் சரி, தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் எது பண்ணாலும் சரி, அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போனாலும் அவங்கள கூட்டு போனீங்கனாலும் மகர ராசினியர்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. சரியா? பக்கத்தில் இருந்தால் நல்லா பார்த்துக்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் தூரம் ஒட்டி கூட்டு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவாக இருக்கிறீங்க, மகரம் கும்பம், மகரம் கன்னி, கணவன் மனை உறவாக இருக்கிறீங்க. அந்த அயனசேன போகம் இருக்குது பார்த்தீங்களா, கணவன் மனை உறவு, தாம்பத்திய சுகம், படுக்கரை சுகத்துலேயும் அந்தளவுக்கு இணைப்பு இருக்காது, பாண்டிங் இருக்காது. மகரத்துக்கும் கண்டிக்கு அந்தளவுக்கு உடல் ரீதியாக இருக்காது. மனவன நினைக்கும், ஆனால் உடல் ரீதியாக அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை. இப்போ கன்னிராசியில் எடுத்துட்டோம்னா ராசிக்கு வந்து 12ஆம் இடம் சிம்மம் வரும். சிம்மத்துக்கு ஆகாத ராசிகள் சில ராசிகள் இருக்குது. அந்த ராசிகள் வந்து உங்களை நல்லாவே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அது 12ஆம் இடம் தான் வந்து ஒரு மனிதருக்கு வந்து அயனசேன போகம். லக்கண ரீதியாக கரெக்டாக சொல்லலாம். ஆனால் ராசிக்கு வந்து என்ன உடல் சொல்லிக்கலாம். ராசி தான் உடல். ஏன்னா சந்திரங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் உரியவன் தான். மனம் ஒத்து போனாலுமே உடல் ஒத்துழைக்காது. ஆசை இருக்கும், ஆனால் அதை நிறைவேற்றதுக்கு உடல் ஒத்துழைக்காது. இங்கே தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. தாம்பத்திய சுகத்தில் உள்ள சில குறைபாடுகளை வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே போட்டு புளியிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து கன்னிராசிக்கு இந்த தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனை கொடுக்குற ஜாதகங்கள் வந்து துலாம் கொடுக்கும், மகரம் கொடுக்கும். சரியா? மகரம் கொடுக்கும், மீனம் கொடுக்கும். சரியா? மீன ராசி, மகர ராசி, அதுபோக வந்து மிதுன ராசி. சரியா நேர்களே? இந்த ராசி நேரெல்லாம் ஓரளவு வந்து ஓரளவு சொல்ல முடியாது. சிம்மம் எடுத்துக்கலாம். மகரம், மீனம், மிதுனம், சிம்மம் இந்த ராசி நேர்கள் அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? கணவன் மனைவி இருந்தாலுமே அந்த தாம்பத்திய சுகம் அதில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப முக்கியம். குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அந்த படுக்கரை சுகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, அதை போகம்னு சொல்கிறாங்க. போகம்னா விளைச்சல். போகம்னு சொல்கிறாங்கள்ல, ஒரு வருஷத்துக்கு 3 போகம் விளைச்சல் ஆகுது. அது மாதிரி போகங்கிறது விளைச்சல். போகம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு தான் பிள்ளைப்பேர் இருக்கும். ரைட் நேர்களே? இப்படி நிறைய சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே சொல்லலாம்.
கன்னி ராசிக்கு துலாம் ராசி எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். ஆனால் நேரங்காலம் பத்தாது. இதே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறைய பேசலாம். ஆனால் சில பேருக்கு சலிப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து தேவையாக இருக்கும். சரியா? ஸோ நான் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பண்ணி தான் சொல்லணும். ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போர் அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து மகர ராசி நேயர்கள் வந்து சொல்லியாச்சு அவங்க எந்த விஷயத்தில் நட்பாக இருப்பாங்க, எந்த விஷயத்தில் எதிரியாக இருப்பாங்கன்னு. அடுத்து கும்பம் வந்து உங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க, பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருப்பாங்க, மரியாதை பேசுவாங்க, உங்களுக்கு தைரிய வீரிய காரியத்துக்கு நல்லா இருப்பாங்க. சரியா? உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, காரியத்துக்கு நல்லா கை கொடுப்பாங்க, குடும்ப விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு நல்லா பண உதவி பண்ணுவாங்க. ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் தேக நலன் மேலே அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் வெல்த்து இதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் சிறந்த நண்பனாக இருப்பாங்க. உடன் வேலை பார்க்குறதுல நல்ல சப்பார்டினேட்டாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு இணக்கம் நண்பர்கள் சொந்த பந்தம் இது மாதிரி விஷயத்துக்கும் சிறப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி உங்கள் தனிப்பட்ட பேர் புகழ் அந்தஸ்து பூஜை புனஸ்காரம் நீங்கள் செய்கிற தான தர்மத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வியாபார நோக்கத்தில் நல்லா இருப்பாங்க. வியாபாரம் தொழில் பிஸ்னஸுக்கு நல்லபடியாக வருவாங்க. அதுமாதிரி அயன சேன போகம் வள்ளல் தன்மை வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளும் நல்லா இருப்பாங்க. ஸோ கும்பராசி ஓரளவு சஷ்டாசமாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. அப்புறம் எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? காரிய ரீதியாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காமல் போயிடுவாங்க. உங்கள்கிட்ட இருந்து எட்டி இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதில் சிறப்பாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் செலவு தான் இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செய்கிற சில காரியங்கள் இதுக்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்கிறீங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி சில பேர் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வச்சு செய்வீங்க. அந்நேரம் கும்பராசி நேரில் அந்தளவு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி உங்களுக்கு எதிர்பார சில பிரச்சனைகள் வருது. வம்பு வழக்கு மாட்டிட்டீங்க, கோர்ட்டு கேஸு சில பிரச்சனைகள் மாட்டிட்டீங்கன்னா கும்பராசி கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி உங்கள் லாபத்துலேயும் அவங்க பங்கெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பெரிய லாபம் வருது, ப்ராஃபிட் வருது, அதனாலும் அதில் வந்து கண்டுக்காமல் அவங்களுடைய சப்போர்ட் இருக்காது, பார்ட்டிசிபேட் இருக்காது. அதுமாதிரி உங்கள் மூத்த சகோதரன் உங்கள் அக்கா அண்ணன் விஷயத்தில் அவங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. சரி? அவங்க மேலே ஆசைப்பாசமாக இருக்க மாட்டாங்க, வெறுப்பாக தான் இருப்பாங்க. ரைட். அடுத்து மீனம் பெருசாக இருக்குன்னா மீனம் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நல்லா ஆசைப்பாசமாக இருப்பாங்க. மீன ராசி வந்து கன்னி ராசிக்கு நல்லா ஒத்துப்போகும். மீனம் வந்து ஓரளவு நல்லா ஒத்துப்போகும். ஆனால் அயனசேன போகத்துக்கு வராது. படுக்கரை சுகத்துக்கு நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. மற்றபடி தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. ஆரம்பகால வெற்றிக்கு வருவாங்க. உங்கள் சுகத்துக்குங்கள் நல்லா பங்கெடுத்துக்குருவாங்க. காலேஜ் படிப்புக்கு உயர்கல்வி படிக்கிறீங்க, மற்ற வேலை பார்க்குறீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஆசைபாசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் மேலே நல்ல ரொம்ப ஈகராக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லாயிருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். எதிர்பாராத சில சம்பவங்களுக்கு நல்லபடியாக இருப்பாங்க. தூரதேச அமைப்புகளுக்கு நல்லா வருவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சொத்து பற்றி எழுதி வைக்கிறது, உயிர் எழுதி வைக்கிறது, இதுக்கு மாதிரி காரியங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. காரியத்துக்கு நல்லா வருவாங்க. தொழில் காரியம் வியாபாரத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது லாபத்துக்கும் நல்லபடியாக இருப்பாங்க. அப்போ எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, எதிர்ப்பு செய்வாங்க, எந்த விஷயத்தில் எதிரியாக இருப்பாங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பேச்சுவார்த்தை சில நல்லா இருக்காது. குடும்பத்துக்குள்ளே சில சண்டையை போடுவாங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல சில மல்லு கட்டுவாங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல அந்தளவுக்கு பரிபூர்ணமாக இருக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி உங்கள் தனிப்பட்ட பேர் புகழ் அந்தஸ்து நீங்கள் ஈடுபடுற காரியத்துக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அயனசேன போகம் நல்லா இருக்காது. தூரதேச அமைப்பு நல்லா இருக்காது. நீங்கள் எதுவும் பிறர் கொடுக்குறீங்க வைக்கிறீங்க தான தர்மம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க உடன்பட மாட்டாங்க. அடுத்து மேசராசினியர்கள் வந்து இது ஒரு சஷ்டாச அமைப்பு தான். இருந்தாலும் இவங்க வந்து ஓரளவு குடும்ப பாசமாக இருப்பாங்க. பேச்சுவார்த்தை மதிப்பு கொடுப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். கையில் காசு பணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பொருளாதார இதில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே நல்லா ஆசைபாசமாக இருப்பாங்க. உங்கள் வெல்விசராக இருப்பாங்க. உங்கள் நலனை பேணி காணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா அக்கறை காட்டுவாங்க. அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ மேசராசினியர்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி விஷயத்தில் நல்லா கண்ணு கருத்தமாக இருப்பாங்க. நட்பு பாராட்டுவாங்க. கணவன் மனைவி உறவு இணக்கம் கூட்டுத்தொழில் நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. 2 பேரும் லைஃப் பார்ட்னராக நல்லபடியாக இருக்கலாம். சரியா? அதேமாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துலேயே நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர் போகல அந்தஸ்து கௌரவத்தை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. லாப நோக்கத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு இவங்க கூட சேர்ந்தீங்கன்னா லாபம் நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் சில விரையும் பண்ணுவாங்க. செலவுகளையும் இழுத்து விடுவாங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்புலையும் நல்ல ஒரு பாண்டிங்காக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு இந்த தாம்பத்திய சுகம் படுக்கரை இதிலெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. சரியா? நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து குடும்பத்தில் உள்ள இதை தான் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு மொத்தம் 3 தாங்க. குடும்பம், உத்தியோகம், தொழில் இதுக்குள்ளே தான் எல்லாமே வரும். நீங்கள் யாராக இருந்தாலுமே குடும்பத்தில் தான் இருக்கணும். கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ குடும்பத்தில் இருக்கணும். ஒன்று அம்மா அப்பா கூட இருப்பீங்க, இல்லைனா கணவன் மனைவி கூட இருப்பீங்க. ஒன்று தொழில் பண்ணுவீங்க அல்லது உத்தியம் பண்ணுவீங்க. இப்போ வேறு லேடிஸ்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. வீட்டில் இருந்துட்டு மாமனார் மாமியாக பார்க்குறது, நாத்தனா குழந்தை இவங்க இந்த ஓரியன்டேஷனில் இருப்பாங்க. அதனால தான் நான் குடும்ப உறவை சொல்கிறேன். தொழிலில் என்ன நீங்கள் தொழில் பண்ணுற இடம்னு வச்சுக்கணும். எல்லாத்தையும் விலாவரியாக சொல்ல முடியாது. நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துக்கணும். மேசராசினியர்கள் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நல்லா நட்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க சார்னா தொழில் காரியத்துக்கு நல்லா வரமாட்டாங்க. உத்தியோகத்துக்கு நல்லா வரமாட்டாங்க. ப்ரொஃபஷனலாக வரமாட்டாங்க. நீ பண்ணுற உத்தியோகம் தொழில் காரியம் பிஸ்னஸுக்கு நல்லபடியாக வரமாட்டாங்க. மற்றபடி மற்ற தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அந்தளவு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே பிரியமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிற சில ஆரம்பகட்ட வேலைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால் வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக வரமாட்டாங்க.
தனிப்பட்ட முறையில் உங்கள் வளர்ச்சிக்கு வேலை பார்க்குறது தொழில் உத்தியோகத்துக்கு வர மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற காரியத்துக்கு வந்து ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு போவாங்க. அடுத்து வந்து ரிஷபம் வந்து ஓரளவு நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் ஆசைபாசமாக இருப்பாங்க. உங்கள் ஹெல்த்தை கவனிப்பாங்க. உங்கள் மேலே உங்கள் வெல்த்து ரெண்டுலையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் அக்கறையாக இருப்பாங்க. அது மாதிரி நீ செய்கிற காரியத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பாங்க. அதிசயத்தின் பேரில் எதை காரியம் பண்ணாலும் அதை நல்லா செய்வாங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கூட வருவாங்க, நல்லபடியாக பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் செய்கிற சில நல்ல காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் நல்ல நண்பனாக இருப்பாங்க. மேலதிகாரியாக இருந்தாலும் கீழே இருந்தாலும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகம் தொழில் ரெண்டுக்குமே நல்லா வருவாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் உத்தியோகத்துக்கு நல்லா வருவாங்க. கூட்டு தொழில் நண்பர்கள் பங்கு சந்தை இதுக்கும் நல்லாயிருக்கும். பங்கு சந்தைனா என்ன, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. சேர்ந்து போட்டிங்கன்னா நல்ல லாபம் வரும். அது மாதிரி தனிப்பட்ட பேருக்கு நல்லா இருப்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்குள்ள கிரெடிட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ரிஷபம் எதில் எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா குடும்ப விஷயத்துக்கு வர மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயத்துக்கு வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்காது. அவங்கள்ட்ட காசு வாங்கணும், ரொட்டேஷன் பண்ணணும், பணம் கொடுத்து வாங்கணும்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அதுபோக வந்து உங்களுடைய சுகத்துக்கங்களை கண்டுக்க மாட்டாங்க. சரியா சுகத்துக்கள் கண்டுக்க மாட்டாங்க. நல்ல விதம் பார்க்கப்படாது. எதிர்பாராத சில சம்பவங்கள் வந்துருச்சு, சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அப்படி வந்துச்சுன்னா அதில் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு பெருசாக லாபத்தையும் தேடி கொடுக்க மாட்டாங்க. சரியா பெருசாக லாபத்தையும் அவங்களுக்கு தேடி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கும் வந்து அவங்க வந்து துணையாக இருக்க மாட்டாங்க ரிஷபம். அடுத்து வந்து மிதுன ராசினியர்கள் ஓரளவு உங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. சரியாக ஆசைபாசமாக இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற தொழில் உத்தியோகம் காரியம் இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. லாப நோக்கத்தோடு இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்ப நண்பராக இருப்பாங்க. பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும். படிக்கிற காலத்திலும் கூட நல்லா இருப்பாங்க. ஆரம்ப கல்வி உயர்கல்விக்கும் நல்லபடியாக வருவாங்க. கணவன் மனைவி உறவு கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் திருமண வாழ்க்கை இதுக்கும் மிதுன ராசினியர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ திருமண வாழ்க்கைன்னா என்னென்னா உங்கள் மாமியார் இருக்காங்க. உங்கள் மாமியார் மிதுன ராசினா உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் உள்ள அந்த குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சில குடும்பத்தில் பார்த்தோம்னா மாமியாரால் பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமக பிரச்சனை எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த மாமியாருங்கிறது வந்து என்ன புருஷனுடைய அம்மா தான். அந்த அம்மா வந்து மகனை ஒன்றும் சொல்லாது. எந்த தாயத்தை மகனை ஒன்றும் சொல்லாது. மருமகளை தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏசிக்கிட்டே இருக்கும். இது எந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னா இந்த மருமகளுக்கு வந்து ஆகாத ராசியாக மாமியாக இருக்கும். அதனால தான் பிரச்சனை வரும். சரியா அந்த 2ஆம் இடம் வந்து அவுட் ஆயிரும். 2ஆம் இடம் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது. பேச்சுவார்த்தை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா பேச்சு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை அடையாளப்படுத்துறதே சொல்லு தான். சொல்லுக்கடுத்து தான் செயல். பேசின வார்த்தை மாறவே மாறாது. நெல்லை கொட்டினா அள்ளலாம், சொல்ல கொட்ட அள்ள முடியுமா? அது மாதிரி தான் நிறைய குடும்பத்தில் வந்து மாமியார் மாமாவுக்கு அழக மாட்டிக்கினா மருமக ராசியில் வந்து அந்த மாமியார் ராசி வந்து மேட்ச் ஆகாமல் போயிடும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அவுட் அடிக்கும். சரியா இப்போ உங்களுக்கு அப்படி அவுட் அடிக்கிற ராசி எதுனா கன்னி ராசிக்கு வந்து மீன ராசி அவுட் அடிக்கும். நீங்கள் வந்து கன்னி ராசி உங்கள் மாமியார் மீன ராசினா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒன்று பேசுனா அது ஒன்று பேசும். உங்கள் பேசுறதே புரிஞ்சுக்காது. யாருக்குனாச்சும் இருக்கும் அந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து மாமியார் வந்து மீன ராசியில் இருந்ததுன்னா அந்த அம்மா வந்து உங்கள் பேச்சை காதலே வாங்காது. அது சொல்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்ல தான் கரெக்டு, முயலுக்கு 3 காலம் சொல்லிகிட்டே இருக்கும். ரைட்டு. இப்போ மிதுனத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ மிதுனம் வந்து ஓரளவு நல்லா இருப்பாங்க. உங்கள் பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தொழில் காரியம் உத்தியோகத்துக்கு நல்லா லாபகரமாக இருப்பாங்க. எந்த விஷயத்தில் சார் எதிர்ப்பாங்க அப்படின்னா மிதுன ராசி வந்து உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட பேர் போலுக்கு வர மாட்டாங்க. தூர இடத்துக்கு கூட்டு போனாலும் நிலச்சி இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போனீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு இவங்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்காது. அது மாதிரி இந்த வள்ளல் தன்மை கொடுத்து உதவுற விஷயத்துலையும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அயன சயன போகத்துக்கும் நல்லபடியாக வர மாட்டாங்க மிதுன ராசி. சரியா படுக்கிற சுகம் அந்தளவு திருப்தியாக இருக்காது. அடுத்து கடகம் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். சரியா குடும்ப பொறுப்பாக இருப்பாங்க. நல்ல காரிய அனுகூலமாக இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஆசைபாசமாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு குடும்பம் சேர்ந்து நடத்துறது திருமணத்துக்கு பின்னாடி உள்ள உறவுகள் இதுக்கு நல்லா இருக்கும். உங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்கு நல்லா வருவாங்க. லாபகரமாக இருப்பாங்க. நல்லா வாழ்க்கையை நல்லா ருசித்து அனுபவிப்பாங்க. சரியா நல்லா இருக்கும். ஒரு வள்ளல் தன்மையோடு இருப்பாங்க. நல்லா தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பாங்க. கடகராசி கன்னி ராசிக்கு. இப்போ கடகராசி எதில் தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பாக இருப்பாங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே எதிர்ப்பாக இருப்பாங்க. நீங்கள் கன்னி ராசினா உங்கள் பர்சனல் விஷயத்தில் அந்தளவு தலையிட மாட்டாங்க. உங்களை அந்தளவு ஹேர் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஹெல்த்துக்கு வர மாட்டாங்க. உங்கள் தனிப்பட்ட சுக துக்கங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் உத்தியோகம் பண்ணுற இடத்துல கடகராசி இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடத்துல கடகராசி இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எதிர்ப்பு தான் காட்டுவாங்க வழியாக ஆதரவு காட்ட மாட்டாங்க. ஆதரவுக்காரங்க நீட்ட மாட்டாங்க. அடுத்து வந்து சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சிம்மம் ஓரளவு உங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. சரியா உங்கள் மேலே ஆசைபாசமாக பிரியமாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹெல்த்தை கவனிப்பாங்க. உங்களுடைய வெற்றிகள் நீங்கள் அடையிற வெற்றிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகம் தொழிலுக்கு நல்லா வருவாங்க. காரியம் பண்ணுறது கரெக்டாக இருப்பாங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தூரதேசத்துக்கு வந்தால் சூப்பராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க,
அங்கே சிம்ம ராசி நேரம் நண்பராக இருக்க வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்துக்குறோம் அவங்கள. சரியா, நீங்கள் கூட வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் போய் நீங்கள் உத்தியம் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்க பார்ட்னராக இருந்தாங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்துக்குறாங்க அவங்கள. அது மாதிரி அமைப்பெலாம் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட பேர் போல் அந்தஸ்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால உங்களுக்கு எந்த கலங்கம் வராது. அப்போ சிம்மராசி எதில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கராராக இருப்பாங்க. பண விஷயத்தில் அவங்ககிட்ட நீங்கள் வந்து காசு வாங்க முடியாது. அதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க, விருப்பம் தெரிவிப்பாங்க. திடீர்னு ஒரு 1000 ரூபா கொடுறா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 1000 கேள்வி கேட்டு தான் கொடுப்பாங்க. சில நேரம் கொடுக்காம கூட போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்டத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை அதிர்ஷ்டம் நம்பி போனீங்கன்னா அதில் அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுபோக உங்கள் உறவு முறையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அதுபோக உங்கள் உறவுகளும் நல்லா இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி உறவு, இப்போ நீங்கள் கன்னிராசியாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி சிம்மராசி அப்படின்னா அதில் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏதோ பேருக்கு இருப்பாங்க வழியாக அந்தளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கணவன் மனைவி இருந்தாலுமே சில பொம்பளையில் பாருங்கள், சில மனைவி பெண்களை பாருங்கள், கணவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ்னால் என்ன? இடைவெளி வந்துட்டாலே அங்கே இன்பம் இல்லாமல் போயிடும். ஸோ சிம்மராசி வந்து இடைவெளியை கொண்டு வரும். கணவன் மனைவி உறவில் இடைவெளி ஏற்படுத்தும். இணக்கத்தை கொடுக்காது. அதேமாதிரி லாபத்தையும் கொடுக்காது. சரியா, லாபத்தையும் கொடுக்காது, நல்ல விதமாக பறக்கப்படாது. ஸோ முக்கியமான விஷயம் போயிடும். குடும்பத்தில் பிள்ளைகள், குடும்பம், இணக்கம், லாபம், இது முக்கியமான விஷயம் வந்து சிம்மராசிக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் இது குடும்ப உறவுக்குள்ளே தான் வரும். அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், இல்லைனா ஒரே ராசி மாறுபட்ட நட்சத்திரம், அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, ஓரளவு தனிப்பட்ட முறையில் ஆசபாசமாக இருப்பாங்க. குடும்ப உறவு நல்லபடியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், ஆரம்ப கல்வி, படிப்பு விஷயம் இதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உயர்கல்வி படிக்க போனாலும் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. காலேஜில் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, ஆசபாசமாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, கூட தொழில், நண்பர்கள் இதில் நல்லா இணக்கமாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, நட்பாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பாங்க. தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு வருவாங்க. நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம், நீங்கள் செய்கிற தர்ம காரியங்கள், உங்கள் பேர் போல் அந்தஸ்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் வியாபாரத்துக்கு நல்லபடியாக வருவாங்க. அதே நேரம் லாபத்துக்கு வருவாங்க. நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் அடைகிறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ கன்னிராசிக்கு எந்த விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க? ஒரே ராசி தான், எந்த விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் ஒத்துப்போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா அங்கேயே கன்னிராசிக்காரன் இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் ஒரு யோசனையில் இருப்பான், நீங்கள் ஒரு யோசனையில் இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் முதல்ல வரத்தான் செய்யும். அதுபோக உங்கள் ஆரம்ப கால வெற்றி, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க, புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டான், கண்டுக்காமல் போயிட்டு இருப்பான். நீங்களே ஒரு புதுசாக ஒரு காரியம் பண்ணுறீங்க, பூஜை போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அதுபோக உங்களுக்கு திடீர்னு ஏற்படுற பிரச்சனைகள், இது விரயம், செலவு, எதிர்பாராத சில சிக்கல்கள், இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆபத்தில் உதவுறது தான் நண்பம்பாங்க, இவங்க ஆபத்துக்கு உதவ மாட்டாங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் அப்படின்னா நல்லபடியாக வர மாட்டாங்க. மனைவியாக இருந்தாலும் அந்தளவுக்கு வர மாட்டாங்க, சரியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஐநசேன போக நல்லா இருக்காது. கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். மற்ற அலைச்சல், நீங்கள் ஒரு காரியமாக அலையிறீங்க, உங்கள் கூட சேர்ந்து அலைய மாட்டாங்க. அதனால் வர முடியாது, நிப்பாப்பான்ருவாங்க. இப்போ நிறைய பேர் பாருங்களேன், ஒரு கணவன் வந்து ஒரு விஷயமாக அலைகிறாரு, வண்டியை போட்டு அலைகிறாரு, பைக் எடுத்துகிட்டு அலைவார். ஒரு விஷயமா வீடையே வாடகைக்கு பார்க்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன். சில பெண்கள் வந்து கூடயே வரும், நானும் வர்றேங்க, எங்கே இவ்வளோ தூரம் போனாலும் சரி 2 பேரும் சேர்ந்தே வீடு பார்ப்போம், வாடகைக்கு வீடு பார்ப்போன்னு அலைவாங்க. புருஷன் முன்னாடி பைக்கில் உட்காந்துட்டு போவாங்க, நிறைய பார்ப்போம். சில பெண்கள் வர மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போய் பார்த்து நல்ல வீடாக போய் புக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி இது சரியா, அலைச்சல் திருச்சலுக்கு வர மாட்டாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இப்படி தனி மனித வாழ்க்கையில் நிறைய இருக்குது. ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. தாய்மடியில் பிரச்சனை, பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிரச்சனை, காலேஜுக்கு போனால் பிரச்சனை, காதலிச்சா பிரச்சனை, கல்யாணம் பண்ணினா பிரச்சனை, பிள்ளை பற்றா பிரச்சனை, பிள்ளைகளை வளர்க்குறதுல பிரச்சனை, பிள்ளைகளை கட்டி கொடுக்குறதுல பிரச்சனை, வயசானால் அது ஒரு பிரச்சனை, மருந்து மாத்திரைக்கு அலையிறது ஒரு பிரச்சனை. இப்படி கடைசி வரைக்கும் 20லேருந்து 70 வரைக்கும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன்னா, ராசிகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். பிற ராசிகள் உங்களுக்கு எப்படி நட்பாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்க, அதை சொல்லியிருக்கிறேன். ஓகே நேரில் இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதுவும் இதில் விடுபட்டு போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, சரியா? நான் எல்லா நேரம் ஃபோன் பண்ணிலாம் பதில் சொல்ல முடியாது, யோசனை பண்ணி சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ராசியை கேட்குறீங்கன்னா அந்த ராசிக்கு நான் யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த வீடியோக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், சில பேருக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும், சில பேருக்கு சலிப்பாகவும் இருந்திருக்கும், சில பேருக்கு போர் அடிக்கும். நான் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, சரியா? எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழவே முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது, சரியா? ஓகே என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெறுகிறேன். அனைத்து வளங்களையும் நலங்களை பெறுங்கள். உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரர்கள் எல்லாம் நல்ல இறைவன் அருளால் சகல சபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.